உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. உங்கள் முகங்க இன்னைக்கு வெட்கப்படாது. தேவன் அப்படி தான் சொல்கிறாங்க. அவர் செய்கிறாரோ இல்லையோ, ஆனால் நம்ம பார்வை எங்கே இருக்குங்க? ஏசு மேலே தானே இருக்குது. ஏசு செய்கிறாரோ இல்லையோ, நான் இயேசுவை தான் பார்த்துட்ருப்பேன்னு அவரை தான் பார்த்துட்ருக்கோம். அப்படி தானே? அதனால் உங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும், பெருமை அடைவீங்க, உங்களை தேவன் உயர்த்துவார். ஓகேங்களா? வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, வெட்கப்பட்டு நிற்க மாட்டீங்க, உங்கள் முகத்துக்கு வெட்கம் வராது. தேவன் அப்படி தான் சொல்கிறாங்க, உங்கள் முகம் பிரகாசமாகும். இவங்க முன்னாடிலாம் நான் வாழ்ந்து காட்டணுங்க. இந்த உலகத்துக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், சொந்தங்கள் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், என் தெருவில் நான் வாழ்ந்து காட்டணும், என் ஊரில் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்கிறீங்களே. தேவன் சொல்கிறாங்க, எல்லார் முன்னாடியும் நல்லா வாழ்வீங்க. ஏன்னா நீங்கள் தேவனையே பார்த்துட்ருக்கீங்கள, அதனாலேயும் உங்கள் முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமாக ஆகிடும். உங்களை தேவன் பெருமை அடைய செய்வார். ஓகேங்களா? ஏசாயா 29:22, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. தேவன் அதான் சொல்கிறாங்க. இனிமே எந்த அசிங்கங்களோ அவமானங்களோ நீங்கள் படமாட்டீங்க. ஏன்னா எப்போதும் நீங்கள் தேவனையே பார்த்துட்ருக்கீங்களே. அதனால் இனிமேல் உங்கள் முகம் பிரகாசம் அடையும், இனி உங்கள் முகம் செத்து போகாது. ஓகேங்களா? நீங்கள் தேவனை தானே பார்த்துட்ருக்கீங்க, வேறு யாரையாவது பார்த்துட்ருக்கீங்களா? தேவன் பார்த்துப்பாரு, என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக வச்சுப்பார். தேவன் உதவி செய்வார், நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்கு உதவி செய்வாருங்க. ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. அதனால் தேவன் உங்களை ரொம்ப நல்லா வச்சுப்பார். நீங்கள் என்றைக்குமே வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. என்னங்க சுத்தமாக மரியாதை இல்லைங்க, நான் இந்த இடத்துக்கு போய் நின்னா எனக்கு சுத்தமாக மரியாதை இல்லை, அசிங்கமாக இருக்குது, அப்படி இனிமேல் இருக்காதுங்க. இனி வெட்கப்பட்டு நீங்கள் இனி வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. அப்படி தான் சொல்லியிருக்காங்க. தேவன் உங்களை பெருமை அடைய செய்வார். நீங்கள் யோபு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க, எது கண்ணு எது மூக்கு எது வாயின்னே தெரியல. ஏன்னா மூஞ்சி ஃபுல்லாக பருவாக தான் இருக்குது நம்ம யோபுவுக்கு. யோபுவால் தன்னுடைய முகத்தை கூட வெளியில் காட்ட முடியல. ஆனால் நம்ம யோபு ஒரே ஒருத்தரை தான் நோக்கி பார்த்தாங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் இருக்கார், என் தேவன் உயிரோடு இருக்கிறார், அப்படியே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பணக்காரங்கங்க, ஜால்ரா போடவே இல்லையே நம்ம யோபு, ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை. 3 ஃப்ரெண்ட்ஸ் பணக்காரங்க, கண்டுக்கவே இல்லை. ஒரே ஒருத்தரை தான் நம்ம யோபு பார்த்தாங்க. என் தேவன் இருக்கிறார், என் மீட்பர் இருக்கிறார், அவர் தான் இந்த உலகத்தில் பெரிய பணக்காரர். யாருங்க உலகத்தில் பெரிய பணக்காரரு? நம்ம தேவன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரருங்க. அதை விட வேறு யாராவது பணக்காரங்க இருக்காங்களா? அவர்கிட்ட போனாலே போதுமே, அவர் கையிலேருந்து கொஞ்சம் அள்ளி கொடுத்தாலே போதுமே, நம்ம செழிப்பாகிடுவோமே. அது யோபுக்கு தெரிஞ்சிச்சு. யோபு அப்படி போய் தேவனுடைய முகத்தையே பார்த்ததுனால தான் நிறையா அள்ளி கொடுத்துட்டாரு. எக்கச்சக்க செழிப்பு அள்ளி 2 மடங்கு வந்துருச்சு. உலகத்திலே பெரிய பணக்காரர் நம்ம இயேசு தான். அவர் கை வச்சாதான் நம்ம வியாதி சரியாகும். மனுஷங்க நிறைய பேர் கை வச்சா தப்பு தப்பாக தான் நடக்கும். யோபுவுக்கு நல்லா தெரியும், என் தேவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என் மேலே கை வச்சிட்டார்னா என்னுடைய எல்லா பருக்களும் சரியாயிடும். உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் இந்த பருக்கள் இருக்கே, அதெல்லாம் சரியாயிடும்னு யோபுவுக்கு தெரியுங்க. நான் இனிமேல் நான் பெருமை அடைவேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரே பார்த்துட்டு நின்றுக்கிறேன் அப்படின்னு யோபு ரொம்ப கவனமாக இருந்தாங்க. நம்மளும் அப்படி தானே நின்றுட்டுருக்கோம். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் பெருமை அடைவீங்க, தேவன் உங்களை உயர்த்துவார். உங்கள் முகம் இனிமே செத்து போவதில்லை, இனிமே நீங்கள் வெட்கம் அடைவதில்லை அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. பிரகாசம் அடைவீங்க, பெருமை அடைய பண்ணுவார். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.